சிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம யூடியூப் சேனல்ல சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இப்ப நம்ம நேயர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்ம பிராக்டிக்கலா என்னென்ன நடைமுறைகளை நம்ம பயன்படுத்தணும். கோகனட் ஆயில் சோப்பு அதிகமா கரையுது அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஒரு தகவல் இருக்குதுங்க. உண்மையும் கூட. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்புல எந்த விதமான ரசாயனங்களும் நம்ம சேர்க்கறது இல்லைங்க. சரிங்களா? அதுல என்னென்ன பொருள் இருக்குது? கோகனட் ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது, பட்டர் இருக்குது, கேஸ்டிக் சோடா, வாட்டர். இதை வச்சு பயன்படுத்தி இருக்கிறோம். இதுல ஏதாவது கெமிக்கல் நம்ம சேர்த்திருக்கிறோமா? இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கரையும் தன்மை அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா கரையிறத குறைக்கணும். எந்த மாதிரியான தன்மைகளை பயன்படுத்தினா எப்படி குறையும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நேயர்களே. என்ன காரணம் அப்படின்னாங்க, ஒரு சோப்பு இருக்குது அப்படின்னா அந்த சோப்புல நம்ம நடைமுறையில நம்மளுடைய ஃபேட்டி ஆசிட் சோப்பு பிளஸ் கிளிசரின் சோப்பு இதை நம்ம நடைமுறையில பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் நேயர்களே. அந்த மாதிரி நடைமுறையில இருக்கிற சோப்புகள்ல, சரிங்களா, நடைமுறையில் இருக்கிற சோப்புகளை நம்ம உடல்ல டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நேரடியா அந்த சோப்பை அதுல போடுறப்ப அதனுடைய கரையும் தன்மை மிக குறைவா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதுல ஃபேட்டி ஆசிட் இருக்குது பிளஸ் அனிமல் ஃபேட் இருக்குதுங்க. மிருக கொழுப்புகள் அதுல அதிகமா சேர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதுல ஆட்டோமேட்டிக்காவே கரையும் தன்மை குறைவாகத்தான் இருக்கும். அதனால அதனுடைய தன்மை நம்ம டைரக்டா உடம்புல இந்த சோப்பை உடம்புல இப்படியே போட்டு பழகிட்டோம். கோகனட் ஆயில் சோப்பை எப்படி பண்ணணும் அப்படின்னாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதுபோல கோகனட் ஆயில் சோப்புல இன்னொரு மாபெரும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. இது நாள் வரையிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நல்லா கேட்டுங்க. இது ஒரு கோகனட் ஆயில் சோப், சரிங்களா? இது ஒரு கோகனட் ஆயில் சோப். இந்த ரெண்டு சோப்பையும் நம்ம ஒன்னோட ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம்னா இதோட இது மெர்ஜ் ஆயிக்கும். சரிங்களா? மெர்ஜ் ஆயிக்குங்கிறப்ப இதோட இது சேர்ந்துக்கும். சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த சோப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாங்க, இந்த சோப்பை என்ன பண்ணணும்னா, முடிந்த வரை நம்ம குளித்துட்டு சோப்பை இப்படி வச்சு பழகணும். இப்படி இப்படி வைக்கணுங்க. அப்ப இந்த தண்ணி பூரா இதுல இறங்கிடும். சரிங்களா? அந்த மாதிரி தண்ணி இறங்கிடுச்சு அப்படின்னா இதனுடைய கரையும் தன்மை குறைவா இருக்கும். அது சரிங்க. அடுத்தது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னாங்க, இந்த சோப்பை எக்காரணத்தை கொண்டும் உடம்புல நேரடியா போடக்கூடாதுங்க. நேரடியா எக்காரணத்தை கொண்டும் போட வேண்டாம். இப்ப பாருங்க, இந்த கோகனட் ஆயில் சோப்பு இருக்குது. இந்த சோப்பு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க தண்ணி இருக்குதுங்க. சரிங்களா? இந்த தண்ணியில பாருங்க, இந்த மாதிரி நம்ம சோப்பை தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஈரத்தோட தேய்ச்சிட்டோம்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, தேய்க்க 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 எவ்வளவு வருது பாருங்க. இங்க பாருங்க, தேய்க்க தேய்க்க எவ்வளவு நுர வருது பாருங்க. இதுதான் இதனுடைய மிகப்பெரிய தன்மை. இந்த கையை நம்ம தேய்ச்சோம்னா போதுங்க. உடம்புல கையை தேய்ச்சோம்னாவே போதும். இந்த மாதிரி தேய்ச்சோம்னா கரையும் தன்மையை மிக மிக அதிகமாக குறைக்கலாம். பாருங்க, மறுபடியும் தேய்க்க தேய்க்க உங்களுக்கு ஃபோம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ட்ரை ஆயிருது, எனக்கு ட்ரை ஆகுது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சோப்பை உடம்புல போட்டு தேய்க்கிறப்ப அதிகப்படியான அழுக்குகளையும் எடுக்குது, உடம்புல இருக்கிற நம்மளுடைய ஆயிலையும் எடுத்து விட்டுருங்க. பிறகு உடம்பு உள்ள இருந்து ஆயில் வெளியில வந்துடும். புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சோப்பை தவிருங்க, உங்க கைக்கு எவ்வளவு வேணுமானு இது பண்ணிக்கலாம். இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுதாங்க. இங்க பாருங்க, கொஞ்சோண்டு நம்ம தேய்ச்சோம், ஒரு டிராப் தேய்ச்சதுக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிற அளவு இருக்குது.
அதனால எப்போ வந்து சோப்பு நம்ம பயன்படுத்தினாலும் உடல்ல டைரக்டா அப்ளை செய்ய வேண்டாம். கைகளில் மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு உடம்புல தேய்ச்சிங்கனாவே மிக அற்புதமான பலனை கொடுக்குங்க. சரிங்க. அப்புறமா வேற எப்படி நம்ம அதனுடைய கரையும் தன்மையை குறைக்கலாம்? ஓகே, நம்ம குத்துவசமா வச்சிடறோம், புரியுதுங்களா? அதுல இருக்கிற தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி போட்டோம்னாலும் நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கும். அதுபோல அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்றவங்க, ஃபேஸ் வாஷ் பண்றவங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானப்ப ஹேண்ட் வாஷ் பண்றவங்க, ஃபேஸ் வாஷ் பண்றவங்க இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிங்கனாவே நிறைய வருங்க. ஏன்னா 67% அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மையும் நுர வரக்கூடிய தன்மை இதுல தாங்க இருக்குது, கோகனட் ஆயில்ல தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம தேய்க்க தேய்க்க இவருங்க வந்துகிட்டே இருக்கும். மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதுங்க. ஒரு நாளைக்கு நம்ம உடல்ல இருந்து 600 ml வாட்டரை வெளியேற்றக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே இந்த கோகனட் ஆயில் சோப்புக்கு தாங்க இருக்குதுங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லாருமே சிறுவர்ல இருந்து பெரியவர்கள் வரை, சரிங்களா, கோகனட் ஆயில் சோப்பை பயன்படுத்தும் சொல்றோங்க. இங்க பாருங்க, தேய்க்க தேய்க்க உங்களுக்கு எவ்வளவு நுர வருது பாருங்க. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிராப் தான் போட்டோம், இங்க பாருங்க இப்படி எவ்வளவு நுர வருது. அதுபோல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை நீங்க சுத்தப்படுத்துவதற்கு இந்த சோப்பையே நம்ம பயன்படுத்தலாங்க. தலைக்கு வந்து ஷாம்பு போடணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது நண்பர்களே. பாருங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இதை சேவிங் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. சேவிங்க்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, நம்மளுடைய உடலுக்கு போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்க, இவ்வளவு நுரைகள் வரக்கூடிய ஒரே தன்மை கொண்டது கோகனட் ஆயில் சோப்பு தாங்க. நீங்க இன்னொரு விஷயம் சொல்ற நண்பர்களே, மத்த எந்த சோப்புமே, மத்த சோப்புகளை வந்து ஒரு 25 கிராம் வந்துருச்சு, 30 கிராம் வந்துருச்சு, ஒரு 15 கிராம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சோப்பை வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுங்க. அந்த ஒட்டக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்புக்கு மட்டும்தாங்க இருக்குது. எந்த கோகனட் ஆயில் சோப்பா இருந்தாலும் ஒன்னோட ஒண்ணு கோல்டு கிராஸா இருந்ததுன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கொள்ளும். சரிங்களா? இந்த சோப்பையும் இப்படி ஒன்னா வச்சிட்டோம்னாவே இது வந்து ஒட்டிக்குங்க. ரெண்டாவது, கோகனட் ஆயில் சோப்பை எப்பொழுதுமே நீங்க வைப்பது இந்த வசமா வைங்க, இந்த மாரி இதுல வைங்க. வச்சீங்கன்னா கரையும் தன்மை குறையும். அதே மாதிரி நேரடியாக உடலுக்கு பயன்படுத்த வேண்டாம், கைகளில் மட்டும் போட்டீங்கன்னாவே போதும். கைகளில் போட்டு பாருங்க, தொட்டதுதாங்க. அங்க பாருங்க, தொட்ட உடனே எவ்வளவு ஃபோம் வருது பாருங்க. சும்மா ஜஸ்ட் அப்படிங்கிறப்ப 2 தடவை தொட்டோம்னாவே நம்ம பெரியவங்களுக்கு உடம்புகளுக்கு பூரா போதுங்க. மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால நம்மளுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னு வச்சுக்கீங்க, நாங்க சொல்ற கருத்துக்கள் பிடிக்குது, இது சம்பந்தமா மறுபடியும் தகவல் வேணும்னா எல்லாமே லைக்ஸ் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கருத்துக்கள் வந்து மேற்கொண்டு தேவை அப்படிங்கறத நம்ம கருதி நம்ம இது பண்ணலாம் நேயர்களே. என்ன காரணம் அப்படின்னா, இது சம்பந்தமா நாங்கள் ஒரு ஆய்வு மையம் வைத்திருக்கிறோங்க. சோப்பு எப்படி தயார் செய்ய வேண்டும், என்னென்ன மூலிகைகள்ல நம்ம பண்ண வேண்டும் அப்படிங்கறது இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு இதா எங்களுடைய முழுக்க கோகனட் ஆயில் சோப்பை பத்தி தான் எங்களுடைய ஆய்வகம் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை பாருங்க. கீழ்காணும் எண்ணை ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதுபோல நம்மளுடைய மேலும் விவரங்கள் வேணும், சோப்பு சம்பந்தமான பயிற்சிகள் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. சரி, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவை இருக்குது, சோப்பு சம்பந்தமா உங்களுக்கு தகவல் வேணும் அல்லது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா சின்மேக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற எங்களுடைய இதுல மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க. சரிங்களா? மேலும் இந்த சோப்புலயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நாங்கள் விற்பனை வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக யாராவது தகவல் வேணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா நேயர்களே? அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.